ஒரு திருமண வாழ்க்கையில் காதல் ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் நட்பு. எங்கே கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் அந்த திருமணம் நீடித்திருக்கும். அங்கே மட்டும்தான் அந்த திருமணம் சந்தோஷமான திருமணமாக இருக்கும். இதை திருமணத்தை தாண்டியும் நம்ம சொல்லலாம். எல்லா உறவும் எங்கெல்லாம் உறவு அன்பால் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நட்பாக நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? நம்மளோட குழந்தைகளை ஒரு 10-15 வயசு ஆனதுக்கப்புறம் ஏன் ஒரு நண்பனாவோ இல்லை தோழியாவோ நம்ம பார்க்கக்கூடாது? அவங்கள ஏன் இன்னும் நம்ம அடக்கி ஒரு குழந்தையாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்கள ஏன் மிரட்டணும்? நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்? அவங்கள்ட்ட பேசலாமே, அவங்கள நண்பர்களாக பார்க்கலாமே. நம்மளோட குழந்தைகளை நம்ம நண்பர்களாக பார்த்துட்டாலே அவங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் நம்மள்ட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினாலே அவங்களும் வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேசும்போது என்ன நடக்கும்? அங்கே அவங்களுக்கு காம ரீதியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நம்மள்ட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைகள் அவங்களுக்கு காம ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ